மெல்கிசெதேக் எழுதிய திருமுகம். நம் குலமுதல்வர் ஆபிரகாமே தாம் போரில் கைப்பற்றிய பொருள்கள் 10ல் ஒரு பகுதியை இவருக்கு அளித்தார் என்றால் இவர் எத்துணை பெரியவர் என்பதை எண்ணி பாருங்கள். லேவியின் குலத்தவருள் குருத்துவ பணி ஏற்பவர்கள் மக்களிடமிருந்து திருச்சட்டப்படி 10ல் ஒரு பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு கட்டளை உண்டு. அம்மக்கள் ஆபிரகாமின் மரபில் தோன்றிய தம் சகோதரர் சகோதரிகளாயிருந்தும் அவர்களிடமிருந்தும் இதை பெறுகின்றனர். ஆனால் அவர்களுடைய தலைமுறையை சாராத மெல்கிசெதேக்கு ஆபிரகாமிடமிருந்து 10ல் ஒரு பங்கை பெற்றார். வாக்குறுதிகளை பெற்றிருந்த ஆபிரகாமுக்கே அவர் ஆசி அளித்தார். பெரியோர் சிறியோருக்கு ஆசி அளிப்பதே முறை. இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. மேலும் 10ல் ஒரு பங்கு பெறும் லேவியர்கள் மாண்டு போகும் மனிதர்கள், மெல்கிசெதேக்கோ வாழ்பவர் என சான்று பெற்றவர். அன்றியும் 10ல் ஒரு பங்கு பெறும் லேவியும் கூட ஆபிரகாமின் வழி 10ல் ஒரு பங்கை கொடுத்தார் என்று சொல்லலாம். ஏனெனில் மெல்கிசெதேக்கு ஆபிரகாமை எதிர்கொண்ட போது லேவி தம் மூதாதையாகிய ஆபிரகாமுக்குள் இறந்தார் எனலாம். லேவியரின் குருத்துவ முறை வழியே இஸ்ரேல் மக்கள் சட்டத்தை பெற்றார்கள். அதன் வழியாக அவர்கள் நிறைவு அடையக்கூடுமாயின் ஆரோனின் முறையிலன்றி மெல்கிசெதேக்கின் முறையில் வேறொரு குருவை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன? ஏனெனில் குருத்துவ முறை மாற்றம் அடையும் போது திருச்சட்டமும் கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும் அல்லவா? இவையெல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டனவோ அவர் வேறொரு குலத்தை சார்ந்தவர். அக்குலத்தை சார்ந்த எவருமே பலிபீடத்தில் பணி செய்ய தம்மை அர்ப்பணித்தது இல்லை. நம் ஆண்டவர் யூதாவின் குலத்தில் தோன்றினார் என்பது தெளிவாக தெரிந்தது தானே. குருக்களை பற்றி பேசிய போது மோசே அக்குலத்தை குறித்து ஒன்றுமே குறிப்பிடவில்லை. மெல்கிசெதேக்கை போன்ற மற்றொரு குரு, மெல்கிசெதேக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசெதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முந்திய கட்டளை வலிமையும் பயனும் அற்று போனதால் அது நீக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் திருச்சட்டம் எதையும் முழு நிறைவுள்ளதாய் ஆக்கவில்லை. இப்போதோ அதைவிட சிறந்ததொரு எதிர்நோக்கு அளிக்கப்படுகிறது. இந்த எதிர்நோக்கு வழி நாம் கடவுளை அணுகி செல்கிறோம். இவரது குருத்துவ பணியோ ஆணையிட்டு அளிக்கப்பட்ட ஒன்று. லேவியர் குருக்கள் ஆனபோது ஆணை எதுவும் இடப்படவில்லை. நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார் என்று கடவுள் அவரிடம் ஆணையிட்டு கூறினாரென்றோ. இவ்வாறு இயேசு எவ்வளவு சிறந்த உடன்படிக்கைக்கு காப்புறுதி அளிப்பவராயிருக்கிறார்.